Hi friends, this is Abhi from Abhi Creation. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம்னா என் முன்னாடி வந்து நல்ல கோபால் பல்படி கலர்ல ஒரு பட்டு சேலை இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா நல்ல மைல்டான கோல்டுல வந்து ஜரிலாம் இருக்கு. பார்டர் கிடையாது. அண்ட் அதுக்கு முந்தான பாத்தீங்கன்னா லாவெண்டர் கலர்ல இருக்கு. லாவெண்டர்ல அதுக்கு ப்ளவுஸும் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ண போறோம்னா saree ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. கொஞ்சம் ஃபேன்சி ப்ளவுஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆரி வர்க் இல்லாம கொஞ்சம் ஃபேன்சி ப்ளவுஸ் மாதிரி. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ளவர்ஸ் இந்த இது பாருங்க நம்ம இந்த saree கலர்ல துணி வாங்கியிருக்கோம். துணி வாங்கி அண்ட் நெட்டு அந்த கோல்டு கலரில் நெட்டு அதை ரெண்டுமே நம்ம வச்சுட்டு இந்த த்ரெட்டு அந்த சாரி கலரில் த்ரெட்டு ஃப்ளவர் கலரில் த்ரெட்டு இதை கம்பைன் பண்ணி ஃப்ளவர்ஸாக தான் ப்ளவுஸில் போட போகிறோம். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளைன் லாவெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு வச்சுருக்கோம். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த ரவுண்டாக கட் பண்ணோம்ல இந்த ரவுண்டாக கட் பண்ண பீஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றோம்னா அதை வந்து நம்ம அவுட்லைனில் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு சுருக்கிட்டோம். அவுட்லைன் ரன்னிங் ஸ்டிச் போட்டு நம்ம சுருக்குனது பிறகு இது மாதிரி ஒரு ஃபார்மில் வருது. ஸோ இந்த கலர் அந்த கோபால் பிங்க் கலரும் இந்த கோல்டு கலரும் எடுத்து மாற்றி இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். 2 ஃப்ளவர் போட்டிருக்கோம். அதில் ஒன்று இதில் ஒன்று மாற்றி திரும்ப கொஞ்சம் கேப் போட்டு திரும்ப ஒரு 2 ஃப்ளவர் திரும்ப ஒரு விரலளவு கேப் விட்டால் போதும். திரும்ப இந்த 2 ஃப்ளவர் ஒரு கேப்பு ஒரு 2 ஃப்ளவர் இப்படி தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் கொடி வந்து பார்த்தா நம்ம ரஃபாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சும்மா ட்ரா பண்ணிவிட்டு அந்த லவங்கம் ஸ்டிச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்ளவருக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய லீஃப் மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் இந்த கொடியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கலரில் மினி பீட்ஸ் இருக்கும்ல அந்த பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வச்சுட்டு சைட்லலாம் திரும்ப அந்த கோல்டன் பிங்க்லே அந்த கோபால் பல்படி கலர் பிங்க்ல என்ன பண்ணியிருக்கோம் அந்த லவங்கம் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் லீவ் ஸ்டைலில் போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. 2 ஹவரில் வந்து இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும். நல்லா கிராண்டாக வந்துருச்சு பாருங்கள். இது வந்து ஃபேன்சியாக இருக்கும், நல்லா ட்ரெண்டியாகவும் இருக்கும், நல்லா பியூட்டிஃபுல்லாக ஃபேன்சியாகவும் இருக்கும். இதை நம்ம ஸ்லீவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம யூ நெக்கில் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமர்ஸ்க்கு வேறு மாதிரி எதுவும் சாய்ஸில் நெக்கில் வந்து கேட்டாங்கன்னா நம்ம அது மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். நெக்கோட ஷேப்பு, டிசைன்ஸு, கலர்ஸு, பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறிக்கலாம். இதில் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஒரு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது நம்ம ஒரு சைடாக வச்சுக்கலாம், இல்லை ஷோல்டர் பக்கம் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்லீவில் ஃபேன்சியாக ஓட்டை போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஹை நெக்கில் நம்ம கீ ஹோல் நெக் மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஐடியா கான்செப்ட் தான். நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து வேறு யூ நெக் மட்டும் போட்டதுனால ஸோ நாங்கள் யூ நெக்கில் மட்டும் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.